ஓம் சரவண பவ. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு கார்த்திகை மாதத்துக்குரிய பலன்களை காணவிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா கோள்களின் நிலை, நம்மளுக்கு சூரியன் விருச்சகத்தில் பயணிப்பதான் கார்த்திகை மாதம்னு சொல்கிறோம். இந்த கார்த்திகை மாதம் ரொம்ப ரொம்ப மாதம். ஆஸ் யூஷுவலாக ஏற்கனவே நம்மளுக்கு சனி மீனத்தில் இருக்கார். குரு நம்மளுக்கு கடகத்துலேயும் மிதுனத்துக்கும் இந்த காலகட்டம் வக்ரமாகி பயிற்சி ஆகும். விருச்சகத்தில் தான் இப்போ கிரக கூட்டணியே காணப்படும். சூரியன் புதன் செவ்வாய் பிற்பகுதியில் சுக்கிரனும் அங்கே இணைந்து விடுவார். செவ்வாய் இந்த மாதம் 21ஆம் தேதி அவர் தனுசுக்கும் பயிற்சி ஆவார். சந்திரன் இந்த மாதம் ஆரம்பத்தில் கன்னியில் உதயமாகிறார். இந்த கோள்களின் கோச்சார நிறையால் கார்த்திகை மாதம் இந்த 12 ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்கள் நடக்கவிருக்குது என்பதை தனித்தனி பதிவுகளாக துல்லியமான பலன்களாக நம்ம காணவிருக்கிறோம். இந்த கார்த்திகை மாதம் ரொம்ப விசேஷமான மாதம். ஏன்னா இறை வழிபாட்டிற்கு உகந்த மாதம். அனைத்து விதமான சுப நிகழ்வுகளும் அருமையாக செய்யலாம் அப்படின்னு சொல்லலாம். கார்த்திகை மாதம் ஆரம்பத்திலேயே ஐயப்பனுக்கு மாலை போடுவோம். அது மிகப்பெரிய ஒரு சனிக்கான ஒரு பரிகாரம் சொல்லலாம். 7 சனி, அஷ்டம சனி, கண்டக சனி, இல்லை சனி தசாவே நடக்குது, சனி தோஷமாக இருக்குதுனாலே ஐயப்பனுக்கு மாலை போட்டு இந்த சாமியே சரணமையப்பா சொல்கிறோம் இல்லையா, அது ஒரு தவ வாழ்க்கை. அதுக்கு ஒரு மிக சிறப்பான பரிகாரம் சொல்லிடலாம். இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பரணி தீபம், பரணி நட்சத்திரத்தன்றைக்கு தான் பரணி தீபம் ஏற்றுவோம். அந்த பரணி தீபம் ரொம்ப விசேஷமானது. அதற்கு யம தீபம்னு பேர் இருக்குது. அதுக்கு எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசம்பர் 3, 12, 25 புதன்கிழமை அன்று நம்மளுக்கு அந்த பரணி தீபத்தை நம்ம வழிபட போகிறோம். இன்னும் இந்த பரணி தீபத்திற்கு ஒரு சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, இந்த வாழும் காலத்திலும் நம்ம வாழ்க்கைக்கு அப்புறம் மேலுலக வாழ்க்கை இருக்கு இல்லையா, அந்த வாழ்க்கை சிறப்பாக அமையும். நம்ம நரகத்துக்கெலாம் போக வேணாம், டைரெக்டாக நமக்கு சொர்க்கலோகம் தான். ஏன்னா போகிற வழி ரொம்ப இருட்டாக இருக்குமா. அதுக்கு யம தர்மராஜாவே சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் பூலோகத்தில் பாவம் செஞ்சு கஷ்டப்படுறீங்க, மேலோகத்துலேயும் நீங்கள் கஷ்டப்படாமல் இருக்க இந்த பரணி தீபத்தன்று ஒரு 5 தீபங்களை ஏற்றி சிவபெருமானை வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு சொர்க்கத்தில் ஒரு நிம்மதியான வாழ்க்கையையும் ஒரு புண்ணிய பலாபலன்களையும் பெற்றுக்கொள்ளலாம்னு. மறுநாள் கார்த்திகை தீபம் 4/5/2025 நம்மளுக்கு வியாழக்கிழமை அன்று வருது. அன்று சிவபெருமானை விரதம் இருந்து வழிபடும் பொழுது நம்மளுக்கு ஆணவம் என்ற சொல்லே இல்லாமல் அந்த அருவமும் உருவமும் இல்லா அண்ணாமலையான் நம்மளுக்கு அருமையான பலன்களை தந்துடுவார். ஏன்னா ஜோதி வடிவில் இருக்கிறார். அதனால் நம்ம கர்மா அனைத்தையும் போக்கி நம்மளை நல்வழிப்படுத்தக்கூடியவர் சொல்லலாம். அதற்கு அடுத்த நாள் வரக்கூடிய 5ஆம் தேதி பாஞ்சராத்திர தீபம் பேர். அது விஷ்ணுவை வழிபடுறது. அன்றைய தினம் நம்ம தீபமேற்றி வழிபடும் பொழுது பெருமாளுடைய முழு அனுகிரகத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ளலாம். இந்த மாதம் வரக்கூடிய ஏகாதசி ரொம்ப விசேஷம். அன்றைய நாள் நம்ம பெருமாள் வழிபாடு வைத்து கொள்ளும் பொழுது 54 வகையான தோஷங்கள் போகுமா. அப்போ பார்த்துக்கோங்க, இந்த கார்த்திகை மாதம் முதல் நாள் நீங்கள் காவிரியில் நீராடினீங்கன்னா உங்களுக்கு சகல தோஷ நிவர்த்தி, எல்லா விதமான பாவங்களும் போயிடுன்றாங்க. எப்படி துலாம் மாதம் சொல்லக்கூடிய அந்த துலாஸ்தானத்துக்கு சிறப்போ, இந்த கார்த்திகை மாதம் முதல் நாளில் நீங்கள் வழிபடுறதும் அவ்வளவு சிறப்பு. இதற்கு பேரே முடவன் முழுக்குன்னு தான் பேர். இப்போ கார்த்திகை மாதம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே மாதம் முதல்லேருந்து அந்த மாதம் முழுவதுமே கார்த்திகை 1லேருந்து அந்த 30 வரைக்கும் வாசலில் 2 தீபங்கள் நிச்சயம் ஏற்றணும். ஏன்னா தீபங்கள் ஏற்றி வழிபடும்பொழுது அனைத்து விதமான தேவர்களையும் வழிபட்ட பலன் கிடைக்கும். கார்த்திகை நட்சத்திரம், திருக்கார்த்திகை நட்சத்திரம் அன்று சிவபெருமானை மட்டும் வழிபடுவதோடு மட்டுமல்லாமல் முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்த நாள். அன்று ஷட்கோண தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது அனைத்து விதமான தோஷங்களையும் போக்கி நம்மை வினைகளை தீர்த்து நம்மளுக்கு முழுமையான பலன்களையும் பாக்கியத்தையும் கொடுக்கக்கூடியவன் வள்ளல் முருகப்பெருமான். அதனால் வழிபாடை தவறாமல் செய்து யார் யாருக்கு என்னென்ன வழிபாட முடியுமோ அந்த வழிபாடுகளை செய்து உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள். தனுசு ராசி, தனுசு லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த கார்த்திகை மாதம் தனுசு அதிகவனம் விழிப்புணர்வு அப்படின்னு சொல்லியாச்சு. ஏன்னா ராசி அதிபதி 8ல் உச்சமாகும். 12ல் கிரக கூட்டணிகள் அப்படியே அவங்க பெரிய ஒரு கூட்டணியே வச்சு இருக்கிறாங்க. அப்போ எவ்வளோ நம்ம கவனமாக இருக்கணும்னு பாருங்கள். எல்லா நல்ல பலன்களும் நடக்கும். ஏன்னா குருவுடைய பார்வை கிடைக்குது. தொழிலில் பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்தாலும் தீர்த்து கொடுத்தாலுமே ரொம்ப கவனம். எதையுமே ஒரு அக்ரெசிவாக இந்த காலத்தில் செயல்படாதீங்க.
உங்களுக்கான ஒரு தொழில் மாற்றம், ஊர் மாற்றம், இடமாற்றம், தசாபுதி சிறப்பாக இருக்கிறவங்களுக்கெல்லாம், இதே ஒரு சனி ராகு கேது தசாபுதிலாம் நடக்குது அப்படின்றவங்களுக்கெல்லாம் ரொம்ப கவனமாக கடந்து வந்துடுங்க. ஏன்னா லக்னம் ராசி 2த்துக்கும் சொல்கிறோம். அப்போ நீங்கள் எந்த ராசியில் பிறந்திருந்தால், அந்த நட்சத்திரத்தில் பிறந்தால் இந்த வருது பாருங்கள், அந்த சனி ராகு கேதுன்னெலாம். இதே வந்து ஒரு சிறப்பான லக்னங்கள்லாம் இருக்குது. அவங்களாம் வந்து ஒரு ரிஷபம், மிதுனம், ஒரு கன்னி, நம்மளுக்கு வந்து தனுசு, மகரம், துலாம், இந்த லக்னங்களில் இருக்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு ஒரு சாதகமான பலன்களும் நடைபெறக்கூடிய வாய்ப்பு. இந்த தசாபுதிகள் இருக்கக்கூடாது, சனி ராகு கேது, அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க வேலை செய்கிற இடங்களில். ஏன்னா ஏற்கனவே 6ல் குரு, அப்புறம் வந்து 7ல் குரு வந்து இப்போ 8க்கு வந்திருக்காரு. அப்போ 6ல் குரு ஊரில் பகை, நாங்கள் ரொம்ப தள்ளாடணும், எனக்கு வேலையை கூட விட்டுட்டு வந்திருப்பேன் அப்படின்னவங்களுக்கு இப்போ 7லேயும் வந்து கொஞ்சம் ஏதோ வந்து ஒரு ஸ்டாண்ட் ஆகி வரும்பொழுது இப்போ 8க்கு வந்தாலும் ஒரு பரிவர்த்தனை யோகம் மாதிரி நம்மளுக்கு கொடுத்து கொண்டு இருந்தாலுமே அதுலேயும் கொஞ்சம் சில பிரச்சனைகளை கொஞ்சம் பக்குவமாக கடந்து வந்துடும். 8 வம்பு வழக்கு வியாஜியங்கள் அதுதான். அது கொடுத்தாலும் நம்ம வந்து யாரும் கொடுக்காத அளவுக்கு கொடுக்கும், அது பிரச்சனை பண்ணாலும் யாரும் பண்ணாத அளவுக்கு ஒரு பிரச்சனையும் கொடுக்கக்கூடிய இடம். அப்போ இது கைத்து மேலே நடக்கிற மாதிரி. அப்போ நம்ம ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும். இந்த காலகட்டம் தேவையில்லாத செயல்பாடுகளில் தேவையில்லாத கடனை இதெல்லாம் வாங்கிக்கக்கூடாது. ஏன்னா 8ல் வந்தாலே கடன் வாங்கி செய்கிற மாதிரி வச்சு, அப்புறம் லோனில் நம்ம எடுத்து ஒரு ஆக்கப்பூர்வமான செலவாக ஒரு தொழிலுக்கு போடுவது, இல்லை ஒரு வீடு வந்து ஒரு பணி அமைச்சிக்குவது, ஒரு வீடு கட்டுவது, இல்லை ஒரு இடம் வாங்கி போடுவது, இல்லை ஃப்ளாட் வாங்குவது, இல்லை ஒரு வண்டி வாகனம் சரி, இந்த மாதிரி நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு கடனாக அதை மாற்றிக்கொள்ளணும். இந்த காலகட்டம் பிள்ளைகள் நலன் சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவனம். தேவையில்லாத ஒரு பிரச்சனை வம்பு வழக்கு போயிடாதீங்க. ஒரு வேலையை பொறுமையாக செய்யுங்க, எதுவும் நீங்களாக இழுத்து போட்டுக்காதீங்க. இல்லை ஒரு லைஃப்பில் ஏதோ ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்குன்னா இப்போ இந்த மாதம் எந்த ஒரு முடிவும் அதிரடியாக மாற்றங்கள் எல்லாம் மேற்கொள்ளாதீங்க. அப்போ ஆஸ் யூஷுவல் லைஃபு, ரொட்டீன் லைஃபு, கேஷுவலாக போனால் இறைவனுக்கு நன்றின்ட்டு நீங்கள் வந்து சரணாகதி அடைஞ்சிருங்க. ஆத்மார்த்தமான பிரார்த்தனை உங்களை ரொம்ப சிறப்பாக வாழ வைக்கும் சொல்லலாம். அதிர்ஷ்டத்தையும் கொண்டு வரும். கார்த்திகை திருக்கார்த்தியாக இருக்கிறதுனால நல்ல விரதம் இருந்து தீபம் ஏற்றி நீங்கள் வழிபடும் பொழுது 27 தீபம் சொல்லியிருக்கிறேன். வழிபடும் பொழுது அந்த 27 தீபத்தை ஏற்றி அதை வந்து ஒரு 27 முறை வலம் வந்து நீங்கள் அண்ணாமலையானுக்கு அரோகரான்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு ஒரிஜினல் கால சக்கரத்தின் 9 அனைத்து விதமான பாக்கியங்களும் உங்களுக்கு கிடைச்ச பிறகு தான் மற்றவங்களுக்கு கிடைக்கும். அப்போ இந்த காலகட்டம் தனுசில் பிறந்த கஷ்டப்படுறேன் தயவுசெய்து வந்து நீங்கள் நினைக்கவே கூடாது. உங்களுடைய ஆத்மார்த்தமான பிரார்த்தனையும் உங்களுடைய அந்த ஒரு தான தர்மம் கோட்பாடு, ஒரு தர்ம சிந்தனையோடு ஒரு கோட்பாடை வகுத்து நீங்கள் செயல்படும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை காணலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த ஃபீல்டுக்குள்ளே வரலாம், அந்த ஃப்ரேம்குள்ளே வரலாம். எப்போன்னா அமைதியாக பொறுமையாக ஒரு வேலையை செய்கிறேன்ட்டு நீங்கள் அதே 4 வேலையை இழுத்து போட்டுக்கக்கூடாது. பக்குவமாக தெளிந்த காரியங்களை தைரியமாக செயல்படும் பொழுது, பொறுமையோடு கையாளும் பொழுது கோபத்தை குறைச்சிக்கணும். ஏன்னா செவ்வாயும் பிற்பகுதியில் ராசியில் வந்துடுவார். அப்போ கவனமாக செயல்படும் பொழுது உங்கள் பூர்வ புண்ணியம், ஏன்னா குருவுடைய பார்வையும் கிடச்சிரும். அப்போ பாக்கியங்கள் எல்லாமே அடைஞ்சிடலாம். உடல் ஆரோக்கியத்தில் சாப்பிடணும், தூங்கணும். உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம். வயதானவர்கள் ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்கப் பண்ணுவது ரொம்ப விசேஷம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நடக்கும் காரியங்கள் பக்குவமாய் அதை வந்து நம்ம கையாளணும். மாணவர்களுக்கு நல்ல கல்வி முன்னேற்றம் இருக்கும். கொஞ்சம் கூடுதல் கவனம். ஒரு முடிவெல்லாம் எடுக்கிறதுக்கு குழப்பமாக இருக்கும். பெரியவர்களுடைய ஆலோசனை தேவை. உடல் ஆரோக்கியம் கூடுதல். நான் அதான் திருப்பி சொல்லி கொண்டிருக்கேன். இரவு நேர பயணங்களில் கூடுதல் கவனம். பணம் கொடுக்கல் வாங்கல தேவையில்லாமல் கடன் கிடைக்குதுன்னு வாங்கி மாட்டிக்கக்கூடாது. யார்கிட்ட கொடுத்தும் ஏமாறக்கூடாது. இந்த கேது புத்தி அந்தரம் தசாவே நடக்குதுன்னா கப் சிப்புன்னு சைலண்ட் ஆகிடணும். தனுசு ராசி லக்னத்திற்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.